நீலகிரி மலைவாழ் மக்களின் சேவையில் சிகரமாக திகழும் பேராசிரியரும் ரைஸ் நிறுவனத்தின் தலைவருமான டாக்டர் உமாமல்லனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. உமாமல்லனின் சேவைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். டாக்டர் உமாதேவி அவர்கள் மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை நீலகிரியில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு என்ஜிஓ ஒன்றை ஆரம்பித்து ரைஸ் என்ற பெயரில் என்ஜிஓ ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்திய அரசின் காப்பீடு திட்டம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் வருடமும், அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த குடிமகளுக்கு கார்டும் வருஷம் 5 லட்சம் கிடைக்கும் கார்டுகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். நீலகிரியில் 10-15 ஊர்களுக்கு சென்று எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 500 கார்டுகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தும்மநட்டி வில்லேஜ் சேர்ந்த 11 ஊர்களில் உள்ள நபர்களுக்கு 75 கார்டுகள் அவர்களால் இப்போ சரி செய்யப்பட்டு இன்று இந்த விழாவின் மூலம் எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அல்லாது பள்ளியில் படிக்கும் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு மத்திய அரசின் மூலமாக அவங்களுக்கு பள்ளியில் PhD செய்யும் வரைக்கும் என்ன விதமான சலுகைகள் உள்ளது என்பதை பற்றியும் எல்லோருக்கும் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் அவர்கள் சொன்ன அந்த நலத்திட்டங்களை உரிய அதிகாரியிடம் அவரே நேரில் சென்று அவர்களிடம் பேசி ஏற்பாடு செய்து தருவதாகவும் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அணுகி ஒவ்வொரு ஊருக்கும் என்ன தேவையோ அதை அவர்கள் அவரிடம் சென்று அவர்கள் உடனடித்து சென்று அந்த திட்டங்கள் எல்லோரும் இந்த கிராமத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க கிராம மக்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் சரோஜமா பேசுகிறேன். நாங்கள் எல்லாத்துக்கும் உமா மேடம் வந்தோம். நம்ம காப்பீடு திட்டம் பற்றி எல்லாம் பேசி உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் எதெல்லாம் அதிகாரியெல்லாம் நல்லா பண்ணுறேன், உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு நம்மளுக்கு எல்லாம் பென்ஷன் கொடுத்து இங்கே வந்து நல்லதாக பண்ணுவேன், கவலைப்படாதீங்க, நாங்கள் உமா மேடம் இருக்கோம், எல்லாம் போய் பண்ணுவேன்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஒரு சாகர நிலைமையில் ஒரு பென்ஷன் கிடைச்சதோ இன்னைக்கு செலவுக்காகும். ரொம்ப ரொம்ப நன்றியை பண்ணியிருக்காங்க உமா மேடம். ஊரெல்லாம் வந்து இப்படி பென்ஷன் கொடுத்ததெல்லாம் நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. நீலகிரி மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் பேராசிரியரும் ரைஸ் நிறுவனத்தின் தலைவருமான டாக்டர் உமாமல்லன். என் பேர் டாக்டர் உமாதேவி. நான் ரைஸ் அப்படின்ற நிறுவனத்தோட தலைவராக இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, கோத்தாஸ், தோடாஸ், படுகாஸ் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் மெயினாக வந்தோம். அதுவும் இல்லாமல் ஹெல்த் கார்டு, மோடிஜியோட 5 lakhs ஹெல்த் கார்டு, PMJAY ஹெல்த் கார்டு வந்து இது வரைக்கும் ஒரு 500 கார்டு பண்ணி எல்லா ஊருக்குமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 25 வில்லேஜஸ் போயிருக்கோம். இன்னைக்கு பர்லட்டி அப்படின்ற ஊர்ல வந்து ஊர் தலைவருக்கு நாங்கள் கார்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுவும் இல்லாமல் இங்கே ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நிதி உதவியும் கொடுத்துருக்கோம். இப்போ இவ்வளோ பண்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எங்களை பாராட்டி இருக்காங்க. பட் எங்களுக்கு பாராட்டு அப்படின்றது இல்லை, இன்னும் நிறைய மக்கள் பயன் அடையணும், அவங்களுக்கு இன்னும் அவேர்னஸ் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் இந்த ரைஸ் நிறுவனத்தோட ஒரே நோக்கம். இந்த மாதிரி வந்து மக்கள் சேவை மூலம் ட்ரஸ்ட் ரைஸ் இது மூலமாக வந்து இங்கே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. உமாதேவி மேடம் அவங்க மத்திய அரசின் மூலமாக நிறைய நலத்திட்ட உதவிகள் கொண்டு வந்திருக்காங்க. ஊனமுற்றோருக்கும் இல்லாதவங்களுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த
கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா காப்பீடு திட்டம் மூலமாக 50 கார்டு பக்கம் இந்த ஊருக்கே கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய குறைகள் இருக்குது. தண்ணி பற்றியெல்லாம் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், பண்ணி தருவாங்கன்னு நம்புகிறோம். முதியோர்களுக்கெல்லாம் முதியோர் உதவித்தொகை மாதிரி கொடுத்தாங்க. அது ரொம்ப 11 ஊர் சேர்ந்து ஒரு இது மாதிரி வச்சு கொடுத்தாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மோடிஜியோட ஸ்கீமில் தாயின் பேரில் ஒரு மரம், அதாவது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா எக் பேட் மே மாக்கா நாம் அப்படின்னு இருக்குது. அது நம்ம இப்படி ஹிந்தியில் சொல்கிறோன்னா யாருக்குமே புரியாது. மோடிஜி பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக உணர்ந்து சொல்லியிருக்காரு, உன் தாயின் பேரில் ஒரு மரத்தை நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன இருக்கும்னா, உங்களுக்கு சொசைட்டி கூட ஒரு உணர்வு இருக்கும், இந்த மரத்தை நம்ம நட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எப்பயாச்சும் பேசணுன்னா கூட நீங்கள் அந்த மரத்து கூட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா உங்க கூட ஒரு உயிர் இருக்கிற மாதிரியே இருக்கும். அவர் எவ்வளவு உணர்ந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது இந்த மரத்தை நடும்போதும் மரத்தை எல்லாருக்கும் கொடுக்கும்போது தான் தெரியுது. பட் இது வந்து குளோபல் கிளைமேட் சேஞ்சுக்காக அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. பட் அதுக்குள்ள எவ்வளவு நம்மளோட உணர்வுகள் இருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. இந்த 5 லட்சம் கார்டு கொடுக்கும்போது ஊர் மக்கள்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். இந்த வயசான பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிச்சுட்டு கை கொடுமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அந்த கார்டு வாங்கிட்டு போறாங்க. அதாவது பணமே இல்லாதவங்க கிட்ட நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு நோயே வராது. பட் இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு. பட் இந்த 5 லட்சம் கொடுக்கறதுனால நோயே வராதுங்கும் போது அவர் இன்னும் எவ்வளோ உணர்ந்து எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்திருந்தா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்புறம் நாங்கள் இங்கே வாட்டர் பாடிஸ் பண்ணுறது ஊர் மக்களோட சேர்ந்து பண்ணணும். அப்புறம் கூடி வாழ்ந்தால்தான் கோடி நன்மை. அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீங்கள் தனியாக வராதிங்க, ஊர் தலைவரோட எல்லாருமே கேட்டுவாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, அப்போ தான் முன்னேற முடியும் அப்படின்றத இந்த நிறுவனத்தின் மூலியமாக எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். மெயினாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட அவேர்னஸ் எல்லாருக்கும் கொடுத்து நீங்கள் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கோங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்காதீங்க, எங்கேயும் கடன் பெறாதீங்க. எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்லேயே ஸ்கீம் இருக்குது, அது மூலிமா நீங்கள் பயனடைஞ்சு நீங்க நல்லா வாழணும் அப்படின்றதான் மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்றதுக்காக வந்திருக்கோம். அப்புறம் 1 ஸ்டாப் ஸ்கீம் 181 கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் இங்க பேசும்போது பாத்தீங்கன்னா மக்களே அழுகுறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சக்சஸா போகுது. மக்கள் வந்து இதை உணர்றாங்க, நம்ம என்ன சொல்றோன்றதை ஃபீல் பண்றாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதை வந்து ரைஸ் ட்ரஸ்டோட வெற்றின்னு நான் பார்க்கல, மோடிஜி அவர் நம்ம பிரைம் மினிஸ்டரோட வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் மோடிஜிக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்ன மாதிரி எல்லாம் யோசிச்சு ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் நம்ம பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லை, அவர் பெரிய தீர்க்கதரிசி. அவர் ரொம்ப நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதுக்கெல்லாம் எனக்கு வயசெல்லாம் கிடையாது. நான் அவர் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லபடியாக இருக்கணும். நன்றி.